சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலை ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு. அப்போ முத்து எல்லாருக்குமே ஹோட்டலில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரேப்பா, நம்ம வீட்டில் கணக்குக்கு 3 கார் இருக்குது, எல்லோரும் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, பேசாமல் எங்கள் ரெஸ்டாரண்ட் போகலாம்ப்பா, அங்கே வந்து காசு கேட்க மாட்டாங்க, நான் கொடுத்துக்குறேன்ப்பா அப்படிங்கும்போது ரவி, அதெல்லாம் வேண்டாம்டா, வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் போவோம் அப்படிங்கிறாரு முத்து. எதுக்கு முத்து அப்படின்னு கேட்கல, இல்லை அங்கேனா நம்ம அந்தளவுக்கு ஆர்டர் பண்ணவோ வைக்கவோ கஷ்டமாக தெரியும், நீ வேலை பார்க்க அது நல்லா இருக்காடா, வேறு ரெஸ்டாரண்ட் போவோம் அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, முத்து சொல்கிறது சரிதான், நீ வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட் நம்ம போனோம்னா சரி வராது அப்படிங்கும்போது, நீ அங்கே தானே வேலை பார்க்க அப்படிங்கும்போது அதுவும் சரி தான், வேறு ரெஸ்டாரண்ட் போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. விஜயா மட்டும் ரொம்ப கடுப்புலேயே இருக்காங்க. இவர் வந்து மீனாவுக்கு பணம் கிடைச்ச சந்தோஷத்தில், மீனா நல்ல தொழில் பண்ண சந்தோஷத்தில் இருக்கார். நம்ம அப்படி இருக்க முடியலையே, மனோஜ் கடனில் கடந்து தத்தளிச்சுட்டு கிடக்கானே, இன்றைக்கோன நாளைக்கோன்ட்டு கிடக்கான சூழ்நிலை, அவன் நிலைமை இப்படி மோசமாக இருக்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அப்போ முத்து, சுருதி, ரவி எல்லோரும் மொட்டை மாடியில் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. மீனா உட்பட மாடியில் இருக்காங்க. அப்போது அண்ணாமலை வராரு. அண்ணாமலையை பார்த்தோன்னேப்பா, பனி விழுதுப்பா, நீ கீழே கிளம்புப்பா அப்படிங்கும்போது, ஏன் உங்களுக்கு பனி விழாதா அப்படிங்கும்போது, இல்லைப்பா நாங்கள் சமாளிச்சுப்போம், உனக்கு உடம்பு சரியில்லப்பா அப்படிங்கிறே, நான் நல்லா இருக்கேன்டா, இன்னும் 20 வருஷத்துக்கு நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்கப்பா. நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடா, நீ வந்து இந்த மனநிறைவாக வச்சுருக்க, கண்டிப்பாக நல்லா இருப்பேன். ஒரு சில நேரத்தில் தேவையில்லாமல் அதை நீ சாப்பிட்டுட்டு தேவையில்லாமல் பண்ணுற, அதை மட்டும் மாற்றிக்கடா முத்து, அப்படி அதை மட்டும் நீ மாற்றிக்கிட்ட அப்படின்னா ஒன்றை மாதிரி நல்ல ஆள் யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கும்போது, சரிப்பா இன்னும் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறியா, மீனா ஒன்று எவ்வளவோ மாற்றிருக்கடா, இன்னும் கொஞ்சம் நீனா மாறணும் அப்படிங்கும்போது, சரிப்பா அப்படிங்கிறாங்க. டே முத்து, மீனா ஏமாந்த பணத்தை பிளான் பண்ணி சிந்தாமணி வீட்டிலேருந்து எடுத்தேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நம்ம பணம் தான், நீ போன பாதை தப்பாக இருந்தாலும் செய்யக்கூடிய வேலை கரெக்டு, அதை செஞ்சுட்ட. அதே மாதிரி இந்த மனோஜ் இழந்த பணத்தையும் நீ தாண்டா எப்படியாவது எடுக்கணும். நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், அவங்க கதையை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது நடக்கிற சாத்தியம் தெரியலை. கடனோடு கடந்து தள்ளாடிட்டு கிடக்கான். அவன் வந்து வேலையே ஒழுங்காக பார்க்க மாட்டான், கடையில் வியாபாரத்தையே. அவன் எங்கே அந்த பணத்தை மீட்கிறது? ரோகிணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட வச்சு பணத்தை மீட்டு தான் வச்சுட்டான்னு சொல்லினாப்புல. விசாரித்து பார்க்கும்போதெல்லாம் சிட்டிகிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுதாப்புல. சிட்டிலாம் அதை இது பண்ணிக்க மாட்டான், சிட்டிக்கே 1000 ஊரி. அதுபோக அவன் நல்ல ஆளும் கிடையாது, பணத்தை வாங்கிட்டு தரமாட்டானாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கும்போது, எப்பா நம்மளுக்கு தெரியுது, இந்த பார்லர் அம்மாவுக்கு தெரியாதா? தெரியத்தான் செய்யும். இந்த பார்லர் அம்மா வந்து அந்த சிட்டிகிட்ட கடன் வாங்கியிருக்கு 3 லட்சம். அதனால் அவர் நல்ல ஒரு மாதிரி தெரியுது மேடத்துக்கு. அதனால் அவள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காவ. அவள் வந்து பணத்தை வேணால் கொடுக்கவே மாட்டாங்கன்னு இந்த அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, முத்து பணம் நம்ம வீட்டு பணம், இப்போ என் பணம் 28 லட்சம், அதுபோக அந்த ஜீவாட்ட வாங்கின 3 லட்சம், ஆக 31 லட்சம் ரூபா உள்ள கிடக்கு. 30 லட்ச ரூபா அவங்க இருக்குது. இந்த 30 லட்ச ரூபாய் எடுத்துட்டோம்னா கடங்காரங்க பணம் கடனை செட்டில் பண்ணிவிட்டு கடையை நம்ம வீட்டுக்காக வாங்கிடலாம்டா. ரவியும் இன்னும் பெரிய அளவில் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. ஏன்னு கேட்டால் அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் 3 பங்காக வச்சிடலாம். ரவி சுருதிக்கும் அது ஒரு வருமானமாக இருக்கும், இந்த குடும்பத்துக்கும் ஒரு வருமானமாக இருக்கும். அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, அங்கிள் சொல்லுறது சரிதானே முத்து, அந்த 30 லட்ச ரூபா மட்டும் நம்ம மீட்டுட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடு எல்லாம் ரிலீஃப் ஆகிரும். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பேச அளவுக்கு இருக்காது, நம்மளே ஃபர்னிச்சர் கடை நடத்தலாம், நம்ம பார்ட்னர் மட்டும் நடத்திட்டு போகிறது அப்படிங்கும்போது, சுருதி மனோஜ் வந்து அந்த கடையை அப்படி விட்டு கொடுக்க மாட்டான் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அது அவன் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை கிடையாது முத்து, என் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தானே. கடன் இல்லைன்னா கொடுக்கணும்ல, கடன் அவனால் கொடுத்துட முடிய வாய்ப்பே இல்லை. என் முன்னாடி பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம எவ்வளவோ சொன்னோம், கேட்கல, பேராசைப்படாதுன்ட்டு. கடையில் பேராசை பெருநஷ்டம் இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு. மொத்தத்துலேயும் உழைப்பை நம்பலை, வேறு ஒன்றும் நம்ம பேசுகிறதுக்கு இல்லை, சரியா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏப்பா கவலைப்படாதப்பா, அதை எப்படியாவது மீட்கிறது பார்க்கலாம், நீ மட்டும் அந்த பாரமாட்ட சொல்லிடு அப்படிங்கும்போது, நான் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. அப்போ காலையில் விடிஞ்சோடனே ரோகிணி வாமா அப்படிங்கிறாங்க, மனோஜுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், உனக்கு எவ்வளோ கடை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆகா, அப்பா லோனோ இல்லைன்னா அந்த வீட்டையோ அடமானம் வச்சு தரப்போறாருன்னு சொல்லிட்டுப்பா, எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா கடை இருக்குப்பா, அதை மட்டும் செட்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்கப்பா, தொழில் பண்ணி ஜெயிச்சு பயங்கரமாகிடுவேன் அப்படிங்கிறாங்க.
30 லட்ச ரூபா கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னோடனே ரோகிணியும் மனோஜும் அண்ணாமலை இப்படி பார்க்காங்க. உடனே என்ன வழிப்பா அப்படிங்கிறாங்க. அந்த 30 லட்ச ரூபா வாங்கக்கூடிய பொறுப்பை முத்துக்கிட்ட விடுங்க அப்படின்னோடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் நாங்களே பார்த்துக்குறோம். அப்படிங்கும்போது என்னம்மா பார்த்துருவ, நீ பணம் வாங்குற பொறுப்பை சிட்டிகிட்ட கொடுத்துருக்க. சிட்டி எப்படிப்பட்டவன் ஏறுபட்டவனு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் முத்துக்கும் அவருக்கும் தான் ஆகாது, மற்றபடி அவர் நல்லவர் தான். அப்படிங்கும்போது, ஏம்மா அங்கே பாரு, இவங்க எல்லோரும் சொல்லுத மாதிரி நீ சிட்டிகிட்ட பணம் வாங்கியிருக்க பாரில் இருக்க எதுக்கு ரொட்டேஷனுக்கு, இப்போ உனக்கு நல்லவராக தெரியுது. ஆனால் அந்த 30 லட்ச ரூபா பணம் வந்து சிட்டிகிட்ட போச்சுன்னா உனக்கு வராது. இப்போ பேரான் உள்ளே கிடக்கான், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்க. அப்படிங்கும்போது முழிக்காங்க. ஆமாம், என்ன சிட்டி வேறு உள்ளே கிடக்கான், எப்போ வர போகிறோன்னா ஏது வர போகிறோன்னா தெரியலை, அது போக பணத்தை மீட்கிறதும் கஷ்டம்தான். அப்படிங்கும்போது, அங்கிள் நான் வந்து ஸ்டேஷனில் வச்சே பார்த்துக்கிறேன். அப்படிங்கும்போதேம்மா இப்படி எல்லா கதையுமே வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். அதனால் வேறு கதைகளை போய்கிட்டு இருப்பாங்க, விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு அவங்களுக்கு நேரம் காணாது. அதனால் கூடுதல் பொறுப்பு முத்துட்ட கொடுப்போம். அவன் பணத்தை கொண்டு வந்துடுவான். நம்ம கடன்காரங்களுக்கு போன செட்டில் பண்ணிடுவோம். செட்டில் பண்ணிவிட்டு இந்த கடையை வீட்டுக்கு பொதுவாக கொடுத்துருவோம். இதில் வர வருமானம் 3 பங்கு, ஒன்று மனோஜுக்கு, இன்னொன்று முத்துக்கு, இன்னொன்று ரவிக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது சம்மதிக்க முடியாது. அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, உன் இழந்த 30 லட்சத்தை அவன் கடன் அடைக்கிறதுக்கு முத்து தேடி அலைவான், நீ இந்த கடை வருமானத்தில் நீ கொடுக்க மாட்டியா, அப்போ நீங்களே பார்த்துக்காங்க. அப்படிங்கும்போது, இல்லைப்பா நாங்களே எப்படியா கண்டுபிடிக்க பார்க்கோம். அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது, ஏங்க மனோஜ் இவ்வளோ படிச்சிருக்கான், அவனுக்கு முடியாதாங்க. அப்படிங்கும்போது, விஜயா வாயை மூடிட்டுரு, இவ்வளவு படித்தவன் தான் ஏமாந்துட்டு நிற்கான், அவனை பெருசாக பேசிக்கிட்டு இருக்காத, எரிச்சல் கிளப்பாத. அப்படிங்கும்போது மனோஜுக்கு வந்துட்டு நிற்காரு. உடனே விஜயா நினைக்காங்க, முத்து கண்டுபிடிச்சோன்னா அந்த பணத்தை வாங்கி மனோஜ் கடனை பூரா அடைச்சிட்டு நம்ம எப்படியாவது இவர்கிட்ட பேசி கடனை மனோஜுக்கு மட்டும் கடையாக வைக்கிற மாதிரி சொல்லிடணும். இப்போ பணத்தை எப்படியா கண்டுபிடிக்கணும்ல, சரி ரைட்டு முத்துட்ட பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் சொல்லுவது சரிதான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் அவங்க எங்கள் அப்பா சொல்லுவது சரிதான்னு சொல்கிறேன், நானும் கடையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரேப்பா, அவன் கடையை யாருக்கும் தரமாட்டான், பணத்தை அவனே கண்டுபிடிக்க சொல்லுங்கள், நம்மளுக்கு இது வேலை இல்லை, நீங்கள் நேற்று சொன்னீங்கன்னு தான் சரி அப்பா சொல்லிட்டாரு, நம்ம இது எப்படியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் பணத்தை வாங்க போகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, அவன் என்ன சொல்கிறது, இது ஒரு வார்த்தைக்கு சொல்லியாச்சு, இந்த கடை இந்த குடும்பத்தோட கடை தான். இப்போ கூட நம்ம கடைக்கு 30 லட்ச ரூபா கடை இருக்குது, இதுதான் கணக்கு. மனோஜ் நடத்திட்டு இருந்தான், கடன் ஆகி போச்சு, நம்ம அதை அடைக்கிறோம், இவ்வளோதான் மேட்ரு. அகலக்கால் வச்சான் அப்படி இருக்கான், சரிதானா, டீலருங்கிற பேரில் அவன் இருக்கான், அதோடு நிப்பாட்டிக்குவான். மற்றபடி கடை வருமானம் 3 பங்கு தான். முத்து, இன்னையிலேருந்து கடைச்சாவி என்கிட்ட தான் இருக்கும், நான் தான் பார்ப்பேன். புதன்கிழமை ஒரு நாளும் கடையில் நீனும் ரவியோ இருக்கணும், அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிடுங்க. அப்படிங்கும்போது சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்ப கடுப்பாகுது, என்னடா இது, கடனுக்கு நம்ம கடையை விட்டுருவோன்னு பார்த்தாக்கா இவங்க என்னன்னா கடன் அடைச்சிக்கிட்டு கடையை எடுத்துக்கிடுவாங்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நானே கடன் அடைச்சிட்றேன்ப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாரு, உனக்கு 1 வாரம் டைம், நீ கடன் அடைச்சிட்டேன்னா கடை உனக்கே, உன் கடை பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. இல்லை நீ அந்த கடன் கொண்டு ஏமாச்சி போன கண்டுபிடிச்சாலும் சரி தான். ஆனால் அதை விட்டு 1 வாரம் கழிச்சியும் முடியலப்பா அப்படிப்பான்னா கடை வந்து பொதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ரவின்னு சொல்கிறாரு, அப்பா சொல்கிறது தான் சரி, நீ ஒன்று விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்தா தான் இன்னொரு ஆள் அதுக்காக கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே 1 வாரம் ஆகுது, மனோஜால் பணமும் பற்ற முடியல, கதிரையும் கண்டுபிடிக்க முடியல, ரோகிணியாலையும் ஒன்றும் செய்ய முடியல. இவங்கள விட்டு கடை போன மாதிரி ஆயிடுது. அப்படியா இருக்குது, அண்ணாமலைகிட்ட ஜாய் போயிருது, அண்ணாமலை கடையை நடத்துகிறாங்க. அப்போ முத்து வந்து ரவி, சுருதி, மீனா எல்லாம் தனியாக பேசுகிறாங்க ஒரு இடத்துல இருந்து. நம்ம கண்டிப்பாக இந்த பணத்தை மீட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி வீட்டில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணணும். அப்படிங்கும்போது நம்மளை எல்லாருக்குமே தான் வந்து அந்த கதிருக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. அவனுக்கு தெரியும், அவன் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் எப்படின்னு தெரியாது, அவன் வந்து ஊர் வந்து ஏற்காட்டில் தான் வந்து அவன் இருக்கான். ஆனால் வந்து சொந்த ஊர், அது சொத்து பத்துலாம் அங்கே இருக்கான், விசாரிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்ச டிரைவர் மூலமாக விசாரிச்சிட்டேன். அவன் நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் வருவானான், அந்த மாதிரி ஆளாக இருக்கான். எல்லா பக்கமும் ஏமாற்றிட்டு சொத்து பத்துலாம் அங்கே தான் சேர்த்து வச்ச மாதிரி தெரியுது. பேசாமல் நம்ம சிந்தாமணி வீட்டில் போகிற மாதிரி அங்கே போய் நம்ம அதிகாரிகள் வந்திருக்கோன்னு சொல்லி அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பணம் கிடச்சி நம்ம அப்படி வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து, இது உள்ளூர், நம்ம டபார்னு வந்துட்டோம்,
அது அண்ணிக்கிட்ட வந்து பணத்தை ஆட்டையை போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு எதிராக எதுவும் போக மாட்டாங்கன்னு நினச்சோம். இது வேறு மாதிரி இருக்கக்கூடாதுல்ல அப்படிங்கும்போது, டேய் ஏன்டா பிரச்சனையாக போகுது, ஏன் பிரச்சனையாக போகுது, அப்படி அந்த வீட்டுக்கு அதை தெரிஞ்சால் அவன் தான் ஃபஸ்ட்டு மாட்டுவான். மனோஜுக்கு வந்து பணத்தை ஏமாற்றிட்டான்னு சொல்லி மனோஜ் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கானா, அந்த பேப்பர்லேருந்து எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, டேய் முத்து சூப்பராக அப்படிங்கிறாங்க. ரவி எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்காத முத்து, இது சூப்பர் பிளானாக இருக்குது. நானும் ஏற்காடு போய் ரொம்ப நாள் ஆச்சு, போவோம், ஏற்காட்டில் போய் நம்ம ரூம் போட்டு தங்கி நம்ம இதே மாதிரி செஞ்சுருவோம் அப்படிங்கும்போது, பலகுரல் நீ நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம், நீ தான் ஹிந்தி பக்காவாக பேசுவியே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் பேசிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு இதில் கேரக்டர் உண்டா அப்படிங்கிற. மீனா நீ தான் இதில் வந்து 2வது பெரிய ஆஃபீஸர் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸுங்க, நான் படித்து பெரிய வேலைக்கு போகல, ஆனால் நீங்கள் இதில் பதவிலாம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. மீனா பதவி அழகாக கொடுப்போம், இந்த 30 லட்ச ரூபா நம்ம எட்டு வந்தால் நம்ம ஃபர்னிச்சர் கடையில் 3 பார்ட்னரு, அப்போ இது நம்மளுக்கு ஒரு உழைப்பு மாதிரி தான், இது ஒரு மூலதனம் மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் ஆமாம் சரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க, எப்பா நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் எந்த ஊருன்னு சொல்லலை. ரோகிணி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக தேவையில்லாத வேலை ஏதாவது பார்த்து நம்ம பிளானை சொதப்புவாப்பில் அப்படின்னு சொல்லி முத்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. எப்பா நாங்கள் வந்து பெங்களூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி சும்மையாக சொல்லுதாங்க. எதுக்குடா பெங்களூர் அப்படின்னு, அங்கே தான்ப்பா கதிர் இருக்கான், கதிர்கிட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் பண்ண போகிறோம்ப்பா, கதிர் பக்கத்துலேயே போக போகிறோம் அப்படிங்கும்போது, அது நம்ம ஊர் கிடையாது, வேறு ஊர், அங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா பார்த்துக்கலாம், அதுக்கு எல்லா வழியும் பண்ணியிருக்கேன், அங்கே என் ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 4 பேரும் பெங்களூர் போகிறாங்க. அங்கே ரோகிணி அவங்க ஓனர்கிட்ட சொல்லி பெங்களூரில் யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்லர் ஓனர்கிட்ட சொல்லி கேட்காங்க. பழைய ஓனர்கிட்ட அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு விசாரிங்கும்போது, அப்படி ஒரு ஆளை இங்கே இல்லையே அப்படிங்கும்போது, ஓ தெரியாமல் தான் அவங்க போகிறாங்களா, போயிட்டு ஏமாந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி ரோகிணி நினைக்காங்க. பணம் கிடைக்காது, கடையை அவங்களுக்கு போகாது, அதுக்கு முன்னக்கூட்டி இவங்க வந்து பணத்தை மீட்கிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ஒரு 30 லட்ச ரூபா எப்படியாவது பார்த்துட்டோம்னா அந்த கடை நம்மளுக்கே வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே முத்து, மீனா, ரவி, சுருதிலாம் வந்து ஏற்காடை பார்த்து போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க. எப்படியா இருக்குது. இங்கே ரோகிணி அம்மாவுக்கு ரோகிணி பேசினோடனே, அம்மா கிராமத்து விட்டாமல் பேசாமல் விட்டுருவோம், அதில் ஒரு 30 லட்சம் கிடைக்காதா அப்படிங்கும்போது அவங்க அம்மா சிரிக்காங்க. ஏம்மா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. அது 10 லட்சத்துக்கே போதே கஷ்டண்டி, அது கிராமம், நீ சொல்லுது என்ன சிட்டியாக 30 லட்சத்துக்கு வாங்குறதுக்கு 10 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கும்போது, 10 லட்சங்க தான் கிடைக்குமாம்மா, சரிம்மா நம்ம தோட்டம்லாம் அப்படிங்கிறாங்க. தோட்டம்லாம் அடவில் தான் இருக்குது, அதெல்லாம் விற்க முடியாது, மேலும் வேணால் பணம் கொஞ்சம் கேட்கலாம், அதை இன்னும் நெருக்கி இன்னொரு 10 லட்சம் கிடைக்கும், ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் என்ன வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ கிராமத்தில் கேட்க போகிறாங்க. அங்கே ரோகிணி நினைக்கிற மாதிரி அந்த வீடையும் விற்க முடியல, இந்த தோட்டத்தையும் நினச்ச முடியல, அடவுக்கு கூட கொஞ்சம் பணத்துக்கு வைக்க முடியல, ஒன்றுமே இல்லாமல் வீட்டுக்கு வந்துடுதாங்க. எங்கள் முத்து, மீனா அவங்க டீம் வந்து அங்கே ரூம் எடுத்து தங்கி இந்த வீடு தான் அந்த வீடு தான் விசாரித்து அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே போயிருந்தாங்க. அப்போது நம்ம 2 நாள் நம்ம இது ரெடி பண்ணி பணத்தை ஆட்டையை போட்டு போயே ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போது ரவி சொல்லுதான், நம்ம பணத்தை எடுக்கணும், எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு தெம்பு ஏற்றிக்கிறாரு மனசுக்குள்ளே. அப்போ எல்லோரும் மறுநாள் அங்கே சிந்தாமணி வீட்டில் போன மாதிரி ஆளுக்கு ஒரு காடை போட்டுக்கிட்டு காலத்தில் நேராக கிளம்பி போகிறாங்க. போனோன்னா நாங்கள் உள்ளே செக் பண்ணி வைக்கணுங்க, இல்லை முடியாது வைக்காது அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அவங்கள எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சுருவோம் அப்படின்னோடனே, சார் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதாங்க அப்படின்னா அவளை செல்ஃபோனையும் ரவி கலெக்ட் பண்ணுதார். எல்லாரையும் ஒரே இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் வச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது இவங்க எல்லா பக்கமும் தேடும் போது ஒரு பீரோ நிறைய பணமாக இருக்குது, ஒரு பீரோ நிறைய டாக்குமெண்ட்டாக இருக்குது, இப்படி நிறைய சொத்து பத்து நிறைய இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன பலகுரல் இப்படி இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் இதை பார்க்க பயங்கரமாக இருக்குது, பலகுரல் இவனை சும்மா விடக்கூடாது, நம்மளை மட்டும் இல்லை ஏகப்பட்டவரையும் ஏமாற்றிருக்கான், இன்னும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், எங்கெங்கெல்லாமல் இருக்கும், அது சரி வராது, நம்ம 32 லட்ச ரூபா மட்டும் கணக்கு பண்ணி எடுத்துட்டு மீதி அப்படியே வந்து நம்ம போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு பணத்தை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க போன பிறகு செல்ஃபோனை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விடுதாங்க ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. ஏன்னா இவங்க அந்த இடத்த விட்டு தூரம் போகிற வரைக்கும் கொடுக்கல. அப்படியா இருக்குது. அதுக்கப்புறம் கதிருக்கு இந்த தகவலை சொல்கிறாங்க. சார் சர்க்கார்லேருந்து வந்துட்டு உள்ளே வந்து ஆய்வு பண்ணாங்க. அப்படியா நம்ம வீட்டில் உள்ள போனால் அந்த பொருள்லாம் போயிட்டா அப்படிங்கிறாங்க. நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒன்றும் போகல அப்படிங்கிறாங்க. அப்போ என்னத்தை எடுத்தாங்க தெரிலண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் பொண்டாட்டியும் ஊருக்கே வந்துடுதாங்க. பார்க்காங்க ஒரே ஒரு சூட்கேஸில் மட்டும் ஒரு 30 லட்ச ரூபா மட்டும் இல்லை, மீதி எல்லாமே இருக்குது.
சரி ரைட்டு, அப்போ வந்தவங்க 30 லட்ச ரூபா தான் எடுத்துருக்காங்களா, இனிமேல் இந்த பணம் இங்கே இருந்தால் சேஃப்டி கிடையாது, பணத்தை மாற்றிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்து சுருதியை வச்சு வீடியோ எடுத்தார்ல, அதை வந்து நேராக சர்க்காரில் கொடுத்துருன்னா அவங்க எல்லாத்தையுமே இது பண்ணி அந்த வீட்டுக்கு வராங்க. பணம் பொருள் எல்லாத்தையும் எட்டு போய் யாரெல்லாம் அந்த கதிரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவ்வளோ வெட்டியும் கொடுக்காங்க. அப்போது இவ்வளோத்துக்கும் தெரியறதுக்கு காரணம் இந்த முத்து இந்த டீம் தான் சொல்லி இந்த டீமுக்கு எல்லாருக்கும் பாராட்டு உண்டு அப்படின்னு சொல்லி எல்லார் பேரையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இவங்க நேராக பணத்தோட ஊருக்கு போகிறாங்க. அப்போ முத்துங்க போகும்போதே சொல்லியிருந்தாரு, பணம் கிடச்சிருக்குன்னு அம்மாவுக்கோ மனோஜுக்கோ தெரிஞ்சுன்னா இதை மாற்று வழியில் ஏதாவது பண்ணுவாங்க, அப்பாட்ட மட்டும் நாசுக்காக சொல்லி அப்பாவையும் வேறு யார்கிட்டையும் சொல்லாத மாதிரி கடங்காரங்களை எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வர சொல்லி நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் சரி அப்படிங்கிறாங்க. பாட்டியும் வர சொல்லிடுறாங்க. ஏன்னா விஜய் எதுவும் பேசிடக்கூடாதுல்ல, அதனால் இப்படியா இருக்குது. அந்த சூழ்நிலையில் அண்ணாமலை கடங்காரங்களுக்கு எல்லாமே ஃபோன் நம்பரில் சொல்லிடுறாங்க, அசோக்ட நம்பரை இங்கே சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வரிசையாக வராங்க. இங்கே முத்து மீனா எல்லோரும் வந்து வெறுமனே தான் வந்திருக்காங்க, ஒன்றும் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கடங்காரங்க போய் உட்காந்தோன்னே மனோஜ் ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க, ரோஹிணி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க. விஜயாவும் ஆகா நம்ம வந்து போனால் சரியாக இருக்காதுன்னு ரூமில் இருந்துக்கிறாங்க. எங்கே வரிசையாக கூப்பிட்டு உங்களுக்கு இவ்வளோ தரணும், உங்களுக்கு இவ்வளோ தரணும், உங்களுக்கு இவ்வளோ தரணும், இவ்வளோங்கிறாங்க. என்ன இவ்வளோ தரணும் கேட்குறாங்க, என்ன பணமாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி மனோஜ் ரோஹிணியும் ஈஸாக கதவை திறந்துட்டு எட்டி பார்க்காங்க. எல்லாருக்கும் பணம் செட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்த மனோஜ் அண்ணாமலை, என்னப்பா எப்படிப்பா பணம் வந்துச்சு அப்படிங்கும்போது, எப்படி பணம் வந்துச்சா, நீ ஏமாந்த பணம் வந்திருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்பா இது ஏன் பணம் தானே, ஏன்டா கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பணமா, கடங்காரன்ட்ட வேணும் பணம்டா, கடங்காரன்ட்ட கொடுக்கும் அப்படிங்கும்போது எல்லோரும் இருந்தாச்சுல கிளம்புங்க, எப்பா என் கடை இன்னும் தப்பிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்ல, எங்கே தப்பிச்சிச்சு, கடை இப்போ தான்டா மாட்ட போகுது, கடை வந்து 3 பங்கு, உன்னையும் பங்கு கிடையாது நாங்கள் சொல்லலை, அப்பா கொடுக்க வேண்டிய பணம் நீ கொடுக்க வேண்டாம் சரியா, ஆனால் அந்த கடையில் அப்பா சொன்ன மாதிரி 3 பங்கு சரிதானா அப்படிங்கும்போது, இல்லை நான் சம்மதிக்க முடியாது அப்படிங்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, ஏன்னா சம்மதிக்க முடியாது, என் பையன் பணத்தில் ஆரம்பிப்பட்ட கடை என்ன உன் மாமனத்தில் ஆரம்பித்தா முதுகுலி பிச்சு போடுவேன் அப்படிங்கும்போது விஷயம் நைஸாக வராங்க. அத்தை அது மனோஜ் தானே நடத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தானே இந்த கடையை பற்றி தெரியும் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு இந்த கடையை பற்றி தெரிய போய் தான் 30 லட்ச ரூபா கடன் வாங்கி கடன் கட்ட முடியாமல் வளைஞ்சிருக்கான், இழந்த பணத்தையும் மீட்க முடியாமல் வளைஞ்சிருக்கான். இவ்வளோ விவரமாக செஞ்ச முத்து, ரவி, சுருதி, மீனா தான் இந்த கடையை நடத்தணும். அவங்க நடத்தினா தான் அந்த கடை என் பையன் பணத்தால் உருவான கடை, ஏன்னா அது இவங்ககிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப மன சந்தோஷப்படுதார். முத்து ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குடா, இப்படி வீட்டில் உள்ள ஆட்களே கூட்டி போய் நிலந்த பணத்தை மீட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாங்கப்பா, விடுப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது டிவியை வந்து போட்டு பார்க்குறாங்க. அதில் இவங்கெல்லாம் வந்து செஞ்ச சாதனைகள்லாம் வந்து பயங்கரமாக வருது. இதை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணுதாங்க, சுருதி அம்மா அப்பாவுக்குன்னு ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணுதாங்க. அப்போ சுருதி அம்மா கால் பண்ணி, உனக்கு என்னடி வேண்டாத வேலை, நீ எதுக்கிட்டு இந்த முத்து மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கெல்லாம் போனேன், ஏதாவது ஒன்று மேடவுள்னா எங்களால் தாங்க முடியுமா, அது போக நம்மளுக்கு எத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குது, வெறும் 30 லட்ச ரூபாய்க்கு நீ இப்படிலாம் பண்ணுவியா வைப்பையா, உனக்கு எதாவது ஆகிட்டுனா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. மம்மி ஒன்றுமே ஆகாது, எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக முத்து மீனாவும் இருக்காங்க, என் வீட்டுக்காரங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஃபோனை வை மம்மி அப்படிங்கிறாங்க. இப்படி விஜயாவுக்கும் நிறைய பேர் பாராட்டுறாங்க, உன் மருமவா உன் மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. விஜயாவுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகவும் இருக்குது. இந்த பணம் வந்து மனோஜ்கிட்ட கடை போனால் பரவாயில்ல, கடையும் போயிடுச்சு, இவங்கெல்லாம் பாராட்டுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது மறுநாளே சர்க்கார்லேருந்து அறிவிக்காங்க, நிறைய பேர் ஏமாந்த பணத்தை பெற்று தருவதற்கு இவங்க 4 பேரும் காரணமாக இருந்திருக்காங்க, இவங்க தான் சாதனையாளர், எங்களுக்கு சாதனைக்கான நாங்கள் வந்து ஒரு பரிசு கொடுக்க போகிறோம் சர்க்கார்லேருந்துன்னு சொல்லி அறிவிப்பு விடுதாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். அண்ணாமலை வந்து இனிப்பு வாங்கி அண்ணாமலையே எல்லாருக்கும் கொடுக்காரு. அப்போ ரவி கேட்குறேன், என்னப்பா என்ன அப்படிங்கிறாங்க. டேய் போய் டிவியை பாடுறா அப்படின்னு டிவியை பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு, ஏப்பா நாங்கள் இப்படி நடக்குன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க ஆனால் இப்படி ஒரு நடக்குன்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் வந்து நம்ம பணத்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதுன்னு விடலை, நம்மளே மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏமாந்துருப்பாங்க, அவங்களும் இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம்டா, இந்த விஷயம்லாம் வந்து செய்யணும்னா கண்டிப்பாக நல்ல மூளை வேணும் அப்படிங்கும்போது, எப்பா முத்து தான்பா எல்லாத்தையும் இது சொன்னால், அதான் சுருதி எல்லாத்தையுமே வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது, டே முத்து உண்மையிலே பெருமையாக இருக்குடா அப்படிங்கும்போது மறுநாள் அதிகாரிலேருந்து எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. வந்து எல்லாருக்கும் ஃபங்க்ஷனுக்கு இத்தனாந்தேதி வரணும் போகணுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அண்ணாமலைட்ட முத்து சொல்கிறேன்ப்பா, நான் வந்து பரிசு வாங்கும்போது நீ என் கூட நிற்கணும்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடா எனக்கு அதனடா பெருமை அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் நிற்காங்க. விஜயாவும் நிற்காங்க. அந்த பெருமையை மட்டும் என் மோன்னு சொல்லிக்கிட்டாங்களே தவிர்த்து மற்றபடி மனசுக்குள்ளே பயங்கர பொறாமையாக இருக்குது. இங்கே பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயா பார்த்தியா, ஓ மோன் மனோஜ் தான் நிறைய படிச்சிருக்கான்னு சொல்லுவேன், முத்து ஓமோம்மா ஏன் மோனுவை பார்த்தியா, ரவி சுருதி மீனா முத்துலாம் எப்படி பண்ணிட்டாங்க பார்த்தியா, எவ்வளோ பெருமையாக இருக்குது பார்த்தியா,
என் உழைப்பில் கிடைச்ச பணத்தில் ஆரம்பிட்ட கடையும் மீட்டு விட்டாங்க, ஏமாந்த பணத்தையும் மீட்டுனாங்க. அதுபோக ஏகப்பட்டவர் ஏமாத்துறாங்க, அதையும் கண்டுபிடிச்சி விட்டாங்க. சர்க்கார்லேயும் பெரிய பாராட்டு வாங்கி விட்டாங்க, பரிசு வாங்கி விட்டாங்க. இதுக்கு மேலே இந்த முத்தையும் மீனாவையும் நீ வெறுக்க போறியா, இல்லை இவங்க தான் என் உறவுன்னு சொல்லி பெருமையாக பேச போறியா சொல்லு அப்படிங்கிறாங்க. விஜயா திருதுன்னு முடிச்சுன்னு இருக்காங்க.